என்று ஆனால் நான் சொல்கிறேன், எங்களுடைய தலைவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டுமல்ல இந்திய பிரதமராகவும் தகுதி இருக்கிறது. என்னமோ ஃபீல் பண்ணி கூறாடா என்ன போய் ஜனாதிபதி இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா. இன்றைய அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது, இனிமேல் எப்படி இருக்க போகிறது? இதுவரை அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உதிரி கட்சியாக இருந்தாலும் சரி, நம்முடைய தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், இது ஜனநாயக நாடு, அனைவருக்கும் உரிமை இருக்கிறது என்று சொன்னார்கள். கட்சி ஆரம்பித்த பிறகு 3 ஆயுதத்தை கையில் எடுத்தார்கள். ஒன்று ஜோசப் விஜய் என்று சொன்னார், ஆம் நான் ஜோசப் விஜய் என்று சொன்னார். இரண்டாவது கூத்தாடி என்று சொன்னார்கள், ஆம் நான் கூத்தாடி என்று சொன்னார். மூன்றாவது தமிழக வெற்றி கழகமும் தளபதி விஜய் அவர்களும் பிஜேபியினுடைய கைகூலி அப்படி என்று சொன்னார்கள். நாங்கள் யாருடைய RSS கைகூலியும் கிடையாது, பிஜேபியுடைய கைகூலியும் கிடையாது. இன்றைக்கு அதிமுக அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிவிட்டது. திமுகவும் நேற்று அப்பா அவர்கள் டாடி மோடியை பார்க்க சென்றிருக்கிறார். திமுகவும் பிஜேபியினுடைய பி டீமாக மாறிவிட்டது. ஆகவே நாங்கள் தமிழக வெற்றி கழகம் யாருடைய ஏ டீமும் கிடையாது, பி டீமும் கிடையாது. மக்களே, பொதுமக்களே, தாய்மார்களே, உங்களை குழப்பம் செய்கிறார்கள். நாங்கள் மக்கள் துணையுடன், பெரும்பான்மையான இளைஞர்கள் துணையுடன், பெரும்பான்மையான தாய்மார்கள் துணையுடன், தனிப்பெரும்பான்மையுடன், முழு ஆதரவுடன் தனித்து நிற்கின்றோம். இன்றைக்கு நிறைய விமர்சனம் செய்கிறார்கள். குறிப்பாக ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல் லியோனி அவர்கள் சொன்னார், டிவிகே என்று சொன்னால், டிவிகே என்று கேட்கிறது என்று சொன்னால், எங்களிடம் கோளாறு கிடையாது, உங்கள் காதிலே கோளாறு, அதை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். அப்படியே நாங்கள் டிவிகே போனால் உடம்புக்கு நல்லது. நாங்கள் ஒன்றும் உங்களை போன்று கள்ளச்சாராயம் விற்கவோ கஞ்சா விற்கவோ கிடையாது. எங்களுடைய தலைவர் அரசியல் நாகரிகம் தெரிந்தவர், பண்பாளர், படித்தவர், எளிமையானவர், பொறுமைசாலி. அதனால் நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறார்கள் எங்களுடைய தலைவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி கிடையாது என்று. ஆனால் நான் சொல்கிறேன், எங்களுடைய தலைவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டுமல்ல இந்திய பிரதமர் ஆவதற்கும் தகுதி இருக்கிறது. அது கிடவா இருந்தாலும் நியாயம் வேணாமாடா. இன்றைக்கு பெரியவர்களே, தாய்மார்களே, நீங்கள் எத்தனை கட்சிக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்திருக்கலாம். ஆனால் இந்த நமக்கு விமர்சனம் செய்பவர்கள் அவர்கள் எல்லாம் நீங்கள் குத்த வேண்டும். எப்படி குத்த வேண்டும்? கையில் குத்தக்கூடாது, பின்பு கத்தியால் குத்த வேண்டுமா? கத்தியில் குத்தக்கூடாது. தேர்தல் வரும், அப்பொழுது டிவிகே சின்னத்தில் குத்துங்கள். நம்மளுடைய சின்னத்தில் குத்தினால் அங்கே வலிக்கும். மறந்து விடாதீர்கள். கலைஞரோடு உதயசூரியன் மறைந்து விட்டது, அம்மாவோடு இரட்டை இலை உதிர்ந்து விட்டது, கேப்டனோடு கொட்டும் முரசு உடைந்து விட்டது. இனி தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் தான் எங்களுடைய தலைவர் தான் என்று சொல்லி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.